வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜிம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக இன்று பதவியேற்றார் ரேகா குப்தா. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உட்பட பலர் பங்கேற்பு. தமிழகத்திற்கு கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு சவால் விட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இணையதளத்தில் ட்ரெண்டாகும் கெட் அவுட் மோடி. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. அண்ணாமலையின் தரம் அவ்வளவுதான். ஒருமையில் விமர்சித்தது குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. அரிசோனாவில் 2 சிறிய ரக விமானங்கள் நடுவானில் மோதல், 2 பேர் உயிரிழப்பு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி, இந்தியா வங்காளதேச அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரதமர் மோடி முன்னிலையில் நடைபெற்ற பிரம்மாண்ட விழாவில் டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா இன்று பதவியேற்றார். டெல்லி சட்டசபை தேர்தல் முடிவுகள் வெளியாகி 10 நாட்களை கடந்துவிட்டது. நடந்து முடிந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக மாபெரும் வெற்றி பெற்றது. கிட்டத்தட்ட 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில் பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. இதற்கிடையே டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக தேர்வு செய்வதற்கான பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டார். இந்நிலையில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்றார். டெல்லி துணைநிலை கவர்னர் வினய்குமார் சக்சேனா புதிய முதலமைச்சருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். இந்த விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதையடுத்து டெல்லியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. தமிழகத்திற்கான கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சமக்ர கிட்சா திட்ட நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாட்டில் மாணவர்கள், ஆசிரியர்களின் நலன் கருதி 2152 கோடி நிதியை உடனே விடுவிக்க வேண்டும் என்று கூட்டாட்சி தத்துவ அடிப்படையிலும் லட்சக்கணக்கான மாணவர்கள், ஆசிரியர்களின் நலன் கருதியும் மத்திய அரசு செயல்பட வேண்டும் என்றும் அக்கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். அண்ணாமலையின் தரம் அவ்வளவுதான் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சனம் செய்துள்ளார். சென்னை ஷெனாய் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு பேசினார். அப்போது இன்னாருக்கு மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் அரசு என்றும், சென்னை மற்றும் சுற்று வட்டாரத்தில் மட்டும் 89,400 வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட உள்ளன என்றும், ஒவ்வொரு குடும்பத்திலும் பட்டதாரிகள் உருவாக்கும் அரசு இப்போது பட்டதாரிகளாகவும் மாற்றி வருகிறது என்றும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் தரம் அவ்வளவுதான் என ஒருமையில் விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பதில் அளித்தார். மேலும் தமிழகத்திற்கு தேவையான நிதியை வாங்கி தருவதை விட்டுவிட்டு அதனை மடைமாற்றும் செயலில் அண்ணாமலை ஈடுபடுவதாக உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் ஆனையூர் கிராமத்தில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் திருவள்ளூர் காலனியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். செய்தி வேதனை அளிப்பதாகவும், மேலும் இவ்விபத்தில் காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பால்பாண்டி என்பவருக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டு உள்ளதாக கூறினார். இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு, அவரது உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் என்றும், உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு 4 லட்சம் ரூபாயும், காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவருக்கு 1 லட்சம் ரூபாயும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி சென்னை கொளத்தூரில் அமுத கரங்கள் திட்டத்தை துர்கா ஸ்டாலின் துவங்கி வைத்தார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் வருகின்ற 1ஆம் தேதி 72வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். இந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பிறந்த நாளையொட்டி சென்னை கொளத்தூரில் அமுத கரங்கள் திட்டத்தை துர்கா ஸ்டாலின் துவங்கி வைத்தார்.
சென்னை கிழக்கு மாவட்டம் திமுக சார்பில் இன்று முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 19ஆம் தேதி வரை 365 நாட்களும் நாள் ஒன்றுக்கு 1000 பேருக்கு வெவ்வேறு இடங்களில் காலை உணவு வழங்கும் அமுத கரங்கள் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சேகர் பாபு, 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும் பார்க்கலாம் என்றும் 2026 தேர்தலில் திமுகவின் அடிமட்ட தொண்டனை வைத்து அவரை தோற்கடிப்போம் என்றார். மும்மொழிகள் வேண்டாம் என்று கூறுபவர்கள் அனைவருமே மும்மொழிகள் பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளிகளுடன் தொடர்பில் இருப்பது ஏன் என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று எக்ஸல பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், திமுகவுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு திமுகவினரை போலவே இரட்டை வேடம் போடுபவர்கள் வரிசையில் அண்ணன் திருமாவளவன் இருக்க மாட்டார் என்று நினைத்திருந்தேன். ஆனால் ஏமாற்றம்தான் மிஞ்சுகிறது. சென்னை வேளச்சேரியில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு செயல்படும் தனியார் பள்ளியின் நிர்வாக குழு தலைவர் அண்ணன் திருமாவளவன் தான் என்று பதிவிட்டுள்ளார். மேலும் அரசு பள்ளியில் ஏழை எளிய மாணவர்களுக்கு மும்மொழிகள் வேண்டாம் என்று கூறுபவர்கள் அனைவருமே மும்மொழிகள் பயிற்றுவிக்கும் தனியார் பள்ளிகளுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பில் இருப்பது ஏன் என்றும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். வார இறுதி நாட்களையொட்டி சென்னையில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநகர போக்குவரத்து கழகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வார இறுதி நாட்களையொட்டி சென்னையில் இருந்து நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 நாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை கிளாம்பாக்கத்தில் இருந்து 245 பேருந்துகளும், கோயம்பேட்டில் இருந்து 51 பேருந்துகளும், மாதவரத்தில் இருந்து 20 பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. வரும் சனிக்கிழமை கிளாம்பாக்கத்தில் இருந்து 240 பேருந்துகளும், கோயம்பேட்டில் இருந்து 51 பேருந்துகளும், மாதவரத்தில் இருந்து 20 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடி என்று சொல்லிப்பார் என உதயநிதிக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவால் விடுத்துள்ளார். கரூர் மாவட்ட பாஜக சார்பில் நடைபெறும் மத்திய அரசின் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பங்கேற்று சிறப்புரையாற்றினார். மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில துணைத் தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அண்ணாமலை, சூப்பர் ஸ்டார் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது என்று சொன்னார். அதேபோல திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், என்னுடைய தாத்தா அப்பா முதல்வர் என்று சொல்லிக்கொண்டு உலக தலைவரை மதிக்காத கத்துக்குட்டி உதயநிதி என்றும், சூரியன் உதித்த பின்னர் 11 மணிக்கு வெளியே வரும் உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தால் மக்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் என்று பேசினார். உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னும் கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம். உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லிப்பார். நீ சொல்லிப்பார். இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கணும். நீ சொல்லி பாரு. நீ சொல்லி பாரு. வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை, எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர் சொல்ற பார்க்கணும். சொல்லு. நீ மந்தானத்து கேட்க சொன்ன 2 நாட்களுக்கு முன்பு நீ என்ன சொன்ன? சென்னையில் கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டாயின் பாபு நான் போஸ்ட் பண்ணிட்டோம். நீ சொல்லுகின்ற அதே பாஷையிலே நான் பேசுறேன். அருப்புக்கோட்டையில் சுமார் 1 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி பணிகளை துவங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கோபாலபுரம் கிராமத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிதாக சமுதாய கூடம் கட்டப்பட உள்ள நிலையில் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய சமுதாய கூட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இதேபோல் பாளையம்பட்டி அருந்ததியர் காலனியில் 30 லட்சம் மதிப்பில் புதிய சமுதாய கூடம் கட்டுவதற்கும்
பாளையம்பட்டி வடக்கு தெரு பகுதியில் 27 லட்சம் மதிப்பில் 60 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி என சுமார் 1,60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவிலில் தனியார் பள்ளி வாகன கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் தனியார் மேல்நிலைப் பள்ளி செயல்படுகிறது. இந்த பள்ளியில் மாணவர்கள் வழக்கம் போல் பள்ளி வாகனத்தில் ஏறி சென்றனர். அப்போது கீழக்கடம்பூர் என்ற கிராமத்திற்கு அருகே பள்ளி வாகனம் சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து நிலை தடுமாறி தலைக்கு புறாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பிரித்திகா, ரோஸ்மேரி உள்ளிட்ட 5 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள் உட்பட 8 பேர் காயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காட்டுமன்னார் கோவில் போலீசார் காயமடைந்த குழந்தைகளை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி அருகே தனியார் ஹோட்டலில் டீ சாப்பிட்ட நேரத்தில் காரை திருடிய நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. தஞ்சாவூர் மாதாக்கோட்டை பகுதியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஓய்வு பெற்ற இந்தியன் வங்கி ஊழியர். இவர் குடும்பத்துடன் வேலூருக்கு செல்லும் வழியில் திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் ஹோட்டலில் டீ சாப்பிடுவதற்காக காரை உணவக பார்க்கிங் பகுதியில் நிறுத்திவிட்டு உள்ளே சென்றனர். பின்னர் திரும்பி வந்து பார்த்தபோது கார் காணாமல் போனது தெரிய வந்தது. இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஜி கார்னர் பகுதியில் அந்த கார் தனியாக நின்று கொண்டு இருப்பதை அடுத்து போலீசார் தடவியல் நிபுணர்களை வைத்து சோதனை செய்து வருகின்றனர். மேலும் உணவகத்தில் உள்ள கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செய்த போது முகமூடி அணிந்த ஒருவர் காரை எடுத்து செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது. இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பவானி அருகே துக்க நிகழ்விற்கு சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டு இருந்தபோது அரசு பேருந்து மீது ஈச்சர் வாகனம் மோதியதில் 16 பேர் படுகாயமடைந்தனர். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே பச்சாபாலி பகுதியைச் சேர்ந்த முதியவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் இருவரின் உறவினர்கள் 25க்கும் மேற்பட்டோர் ஈச்சர் வாகனம் ஒன்றில் சித்தோட்டில் இருந்து சுக்காநாயக்கனூருக்கு சென்றுவிட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பவானி அருகே ஒரிசேரி புத்தூர் என்ற இடத்தில் வந்த போது எதிரே கரும்பு பாரம் ஏற்றி வந்த டிராக்டரின் பக்கவாட்டில் உரசி டிராக்டரின் பின்னால் வந்த அரசு பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஈச்சர் வாகனத்தில் பயணித்த 16 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் சிலர் சிறு காயங்கள் அடைந்தனர். தொடர்ந்து படுகாயம் அடைந்தவர்களை அருகிலிருந்து கிராம மக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து பவானி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்ரீ வைகுண்டம் ஊருக்குள் செல்லாத அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு 60,000 அபராதம் விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். வைகுண்டம் பகுதியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஸ்ரீ வைகுண்டம் பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஸ்ரீ வைகுண்டம் ஊருக்குள் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் வந்து செல்வதில்லை என்று புகார் தெரிவித்தனர். இதனை தாங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெயின் ரோட்டிற்கு நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு உள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். இதையடுத்து தூத்துக்குடி மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான செய்யங்கத்தூர் நல்லூர் சோதனை சாவடியில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது வைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் மெயின் ரோட்டில் வந்த அனைத்து பேருந்துகளுக்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் மொத்தம் 6 பேருந்துகளுக்கும் 60,000 ரூபாய் அபராதம் விதித்து அதிரடியாக உத்தரவிட்டார். இந்நிலையில் எங்கள் நிர்வாகம் கூறிய வழிமுறைகளைத்தான் பின்பற்றுகிறோம் என்று ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து இதேபோல் மீண்டும் ஸ்ரீ வைகுண்டம் ஊருக்குள் செல்லாமல் செல்லும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு தொடர்ந்து அபராதம் விதிக்க வேண்டும் என்று வட்டார போக்குவரத்து அதிகாரிகளுடன் தெரிவித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்றார். நத்தம் அருகே அண்ணியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய நபருக்கு உதவிய தம்பதியினரை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே விளாம்பட்டியை சேர்ந்தவர் வெள்ளையன். இவருக்கு லக்ஷ்மணன், சுரேஷ் என 2 மகன்கள் உள்ளனர். இதில் லக்ஷ்மணன், சுரேஷ் ஆகிய இருவரும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரிந்து வருகின்றனர். இதில் லக்ஷ்மணனுக்கு கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியை சேர்ந்த சங்கீதா என்பவருடன் திருமணம் நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி பட்டப்பகலில் சொந்த அண்ணனின் மனைவி சங்கீதாவை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு சுரேஷ் தப்பி ஓடினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து நத்தம் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சுரேஷ் தலைமறைவு ஆவதற்கு உதவியாக மதுரை மாவட்டம் அழகர்கோவில் அருகே வலையப்பட்டியை சேர்ந்த சித்திரன், அவரது மனைவி பரமேஸ்வரி ஆகிய இருவரை கைது செய்து
நத்தம் நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். மேலும் தலைமறைவாக உள்ள சுரேஷை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். தென்காசியில் ஊர் கட்டுப்பாட்டு என்ற பெயரில் ஊரை விட்டு ஒதுக்கி வைத்த 8 குடும்பத்தினர் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை பகுதியில் 2000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் சாம்பார் வடகரை கிராமத்தை சேர்ந்த நபர் ஒருவர் கலப்பு திருமணம் செய்து கொண்ட நிலையில் நாட்டாண்மை வெங்கடேஷ் என்பவர் அவரது உறவினர்களான 8 குடும்பத்தினரை பஞ்சாயத்து செய்து ஊரை விட்டு விலக்கி வைத்தனர். மேலும் கலப்பு திருமணம் செய்தவரின் குடும்பத்தினருக்கு 50,000 அபராதமும், கலப்பு திருமணம் செய்ததற்காக பரிந்து பேசியவருக்கு 15,000 அபராதம் விதித்து நாட்டாமை வெங்கடேஷ் தீர்ப்பு வழங்கியுள்ளார். இதனால் பாதிக்கப்பட்ட 8 குடும்பத்தினர் குழந்தைகளுடன் தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்தால் ஊர் மக்களுடன் பேசுவதற்கு அச்சுறுத்தலாக உள்ளது எனவும், கடைகளில் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் இடையூறு ஏற்படுகிறது எனவும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் தெரிவித்தனர். அனுமதியின்றி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அநியாயமாக ஊர்வலக்கம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஒரு இடப்பிரச்சனையை மையமாக வைத்து அந்த ஊர்வலக்கம் என்பது நடைபெற்றிருக்கு. அந்த ஊர்வலக்கத்தை ரத்து செய்ய கோரி அவங்க பல தடவை ஊரில் பேசும்போது 2.25 லட்சம் ரூபா அவதாரம் கொடுத்தால்தான் உங்களை ஊரில் சேர்க்க முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஊர்வலக்கம் பண்ண அவரோட சேர்ந்து 2 பேர் டீ குடிக்க போயிருக்காங்க. அந்த டீ குடிக்க போனவங்களுக்கு தலா 20,000 அவதாரம் போட்டிருக்காங்க. அப்படி கடுமையான அவதாரம் போட்டு இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு எதிராகத்தான் 8 மாத காலமாக அரசு நிர்வாகத்திற்கும் ஆட்சியாளர்களுக்கும் மனு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மனு கொடுத்தது எந்த பலனும் இல்லை. அந்த மனு கொடுத்து பலன் அளிக்காதனுடைய விளைவாகத்தான் 11ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம், பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி காத்திருப்பு போராட்டம்னு அனௌன்ஸ் பண்ணோம். ஆனால் 10ஆம் தேதி பீஸ் கமிட்டின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. 10ஆம் தேதி பீஸ் கமிட்டிக்கு போனோம். பீஸ் கமிட்டியில் பேசப்பட்டுச்சு. நாங்கள் வியாழக்கிழமைக்கு, அதாவது 13ஆம் தேதி எங்கள் ஊர் கூட்டத்தில் பேசி முடிவெடுத்துட்டு வரோம்னு சொன்னாங்க. ஆனால் முடிவெடுத்துட்டு அவங்க வந்துட்டாங்க, நாங்களும் வந்துட்டோம். அரசு அதிகாரிகள் யாரும் 14ஆம் தேதி வரல. அவர் அரசு அதிகாரியினுடைய அலட்சிய போக்கால் கிட்டத்தட்ட 8 குடும்பம் தினம் தினம் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் போன்று கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு இந்த 8 குடும்பத்தை அவதாரமின்றி என்ன நியாயமான வரி உண்டோ அந்த வரியை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த ஊர் விளக்கம் செய்தவர்களை ஊரோடு சேர்த்து வைக்க ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். அதோடு அந்த நாட்டாமை வெங்கடேஷ் கடுமையான அவதாரம் வாங்கப்பட்டிருக்காரு. அது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவர் மீது மிக கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை இது நடக்கவில்லை என்றால் எங்கள் போராட்டம் நாளைக்கும் தொடரும் என்பதை தொடர்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் பட்டாபிராமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தென்காசி தாலுகா செயலாளர். கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு பண பயன்களை வழங்குவதை போன்று அரசு உதவி பெறும் கல்வி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு பண பயன்களை தமிழக அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள கல்லூரி கல்வி இயக்கம் முன்பு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் அரசு கல்லூரி ஆசிரியர்களுக்கு பணி மேம்பாட்டு பண பயன்களை வழங்குவதை போன்று அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களுக்கும் பணி மேம்பாட்டு பண பயன்களை தமிழக அரசு வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டத்தில் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சரவணன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சட்டம் பொதுவாக உள்ள நிலையில் அரசு கல்லூரிக்கு மட்டும் அந்தந்த காலகட்டத்தில் தவறாமல் பணி மேம்பாட்டும் பண பயன்களும் நிலுவைத் தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது என்றும், ஆனால் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றுபவர்களுக்கு பணி மேம்பாடும் பண பயன்பாடுகளும் தர மறுக்கின்றனர் என்றும், நிலுவைத் தொகையும் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்த அவர், எங்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் எனவும் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சரவணன் வலியுறுத்தினார். போராட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். இடைக்கால் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள சீவளப்பேரி குளத்தில் 4 ஆடுகளை விழுங்கிய 3 மலைப்பாம்புகளை வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என ஆடுகளை இழந்த சாந்தி என்பவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க வேதனை தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் இடைக்கால் அம்பேத்கர் நகர் பகுதியில் உள்ள சீவளப்பேரி குளத்தில் உள்ள 3 மலைப்பாம்புகள் அப்பகுதியை சேர்ந்த சாந்தி என்பவரின் கண் முன்னே ஆட்டை விழுங்கிவிட்டு எனவும், இதுபோன்று அப்பகுதியை சேர்ந்த 3 நகர்களில் ஆடுகளையும் விழுங்கிவிட்டது என கூறி தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாந்தி என்பவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார்.
மேலும் அருகில் உள்ள பள்ளிக்கூட சிறுவர்களையும் மலைப்பாம்புகள் விழுங்குவதற்கு முன்பாக மலைப்பாம்புகளை வனத்துறையினர் பிடிக்க வேண்டும் என சாந்தி கோரிக்கை விடுத்தார். இந்த வாரத்தில் எனக்குள்ள பிடிச்சிருச்சு. நான் கரையில் தான் அங்கே தான் நின்று அங்கே நிற்கிங்கையில் எப்படி தான் வந்து பிடிச்சிச்சின்னு தெரியல. எருக்கலையில் மேய்ஞ்சிக்கிட்டு நின்றுச்சு. மேய்ஞ்சிக்கிட்டு நிற்கவும் அங்கே ஒரு ஆள்கிட்ட நான் பேசிக்கிட்டு நின்னாக்கு அம்மானு சொல்லி ஒரு சத்தம் கொடுக்கவும் நான் பொசுக்குன்னு திரும்பி பார்க்கணும்னா என் ஆட்டை பிடிச்சிக்கிருச்சு. பெரிய ஆடை பிடிச்சி என் நிலைக்கு சுருட்டி வச்சுக்கிருச்சு. நான் என் அம்மா அப்பான்னு அம்மையக்காடு போடவும் ஆளுங்க வந்துச்சு. வனத்துறையிலேருந்து ஆளுங்க வந்தாங்க. ஒரு ஆள் வந்துச்சு. போலீஸ் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு பிடிச்சாங்க. பிடிக்கவும் பிடிச்சி மேலே தூக்கங்கையில் உருவிக்கிட்டு போயிடுச்சு. 2ஆம் தரம் பிடிக்கிறதுக்கு இல்லை. இது வரைக்கும் யாரும் வந்து கேட்கையும் வரல. அந்த பக்கம் ஆளுங்க போகவும் முடிய மாட்டாங்க, வர முடிய மாட்டாங்க. ஆடு பற்றி எந்த இதுக்குமே போக முடிய மாட்டாங்க. குளத்துக்குள்ள தான் கிடக்குங்க. மலைப்பாம்பு மேலே வந்துச்சு. அந்த பாம்பை பார்த்ததுலேருந்தே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னால் ஒன்றும் முடியல. பாம்பை பார்த்தா இவ்வளோ தண்டி இருக்கும். 2009ஆம் ஆண்டு வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து மயிலாடுதுறையில் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த 2009ஆம் ஆண்டு வழக்கறிஞர்களும் போலீசாருக்கும் ஏற்பட்ட மோதலில் வழக்கறிஞர்கள் தாக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை கண்டித்து மயிலாடுதுறை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் மாயூரம் மற்றும் மயிலாடுதுறை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் கருப்பு தினமாக அனுசரித்து நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து நீதிமன்ற வாயில் முன்பு சங்க தலைவர்கள் கலைஞர் மற்றும் வேலு குபேரந்திரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் சிபிஐ வழக்கு விசாரணை உடனடியாக முடிக்க வேண்டும், வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றி தர வேண்டும், வழக்கறிஞர்கள் நல நிதி முத்திரை உயர்த்தப்படுவதை குறைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் உபகோவிலான வேலுக்காத்தம்மன் கோவிலில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உபகோவிலாக வேலுக்காத்தம்மன் கோவில் உள்ளது. இங்கு நடைபெறக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி மாத திருவிழாவிற்கு முன்னதாக உபகோவிலான வேலுக்காத்தம்மன் ஆலயத்தில் மாசி திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தையொட்டி அதிகாலை நடை திறக்கப்பட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து திருவிழா கொடிப்பட்டமானது திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு ரத வீதி மற்றும் மாட வீதிகள் வழியாக சென்று மீண்டும் கோவிலுக்கு வந்து கொடிமரத்தில் காப்பு கட்டிய பாலசுப்பிரமணியன் வல்லவராயர் திருவிழா கொடியேற்றினை ஏற்றினார். அதன் பின்னர் கொடிமரத்திற்கு சிறப்பு அபிஷேகம், மஞ்சள், பால், தயிர், இளநீர், திருமஞ்சன பொடி 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கொடிமரத்துக்கு அலங்காரம் செய்யப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது உலக செய்திகள். அந்தமான் கடல் பகுதியில் இன்று ஏற்பட்ட நிலநடுக்கமானது ரிக்டர் அளவில் 5.2 பதிவாகியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் இன்று காலை திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. காலை 8:49 மணியளவில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 5.2 பதிவாகியுள்ளது என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடலில் 75 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் 5.57 டிகிரி வடக்கு அட்ச ரேகையிலும் 95.07 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் பற்றிய விவரங்கள் எதுவும் உடனடியாக வெளியாகவில்லை. மேகாலயாவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. மேகாலயாவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இது ரிக்டர் அளவில் 3.1 பதிவாகியுள்ளது. பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பாதிப்பு இல்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். துபாயில் இன்று நடக்கும் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வங்காளதேச அணிகள் மோதுகின்றன. ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி பாகிஸ்தானில் நேற்று துவங்கியது. இந்த தொடரில் இந்தியா தனது முதல் போட்டியில் வங்காளதேச அணியை இன்று துபாயில் சந்திக்க உள்ளது. ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி போட்டியை வெற்றியோடு துவங்கும் முனைப்புடன் தீவிரமாக தயாராகி வருகிறது.
சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் ஒரு அணி மொத்தமே 3 இலக்கில் தான் விளையாட வேண்டும். டேக். சாம்பியன்ஸ் கோப்பை போட்டியில் ஒரு அணி மொத்தமே 3 லீக்கில் தான் விளையாட வேண்டும். ஒன்றில் தோற்றாலும் அரையிறுதி வாய்ப்பு சிக்கலாகிவிடும். இதனால் இந்திய வீரர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு ஆடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகத்தில் நாளை முதல் வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும், ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. மேலும் நாளை முதல் 23ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்றும், அதிகாலை வேளையில் பொதுவாக லேசான பனிமூட்டம் காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 23 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 64,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 35 ரூபாய் அதிகரித்து 8,070 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 280 ரூபாய் அதிகரித்து 64,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 70,432 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 108 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 206 புள்ளிகள் குறைந்து 75,733 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 50 புள்ளிகள் குறைந்து 22,882 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். டெல்லியின் 4வது பெண் முதலமைச்சராக இன்று பதவியேற்றார் ரேகா குப்தா. பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உட்பட பலர் பங்கேற்பு. தமிழகத்திற்கு கல்வி நிதியை விடுவிக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். துணை முதலமைச்சர் உதயநிதிக்கு சவால் விட்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இணையதளத்தில் ட்ரெண்டாகும் கெட் அவுட் மோடி. பட்டாசு ஆலை வெடி விபத்தில் சிக்கி உயிரிழந்தவர் குடும்பத்திற்கு 4 லட்சம் ரூபாய் நிதி உதவி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. அண்ணாமலையின் தரம் அவ்வளவுதான், ஒருமையில் விமர்சித்தது குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி. அரிசோனாவில் 2 சிறிய ரக விமானங்கள் நடுவானில் மோதல், 2 பேர் உயிரிழப்பு. சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் போட்டி, இந்தியா வங்காளதேச அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.